ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம வறுத்தரிச்ச சால மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அது கொஞ்சம் ஹீட் ஆன உடனே நம்ம வறுத்து அரைக்கிறதுக்குள்ள பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அரிசி ஒரு ஸ்பூனு, வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூனு, ஜீரகம் ஒரு டீஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு 2-3 சில்லு தேங்காய். இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம வறுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 7-8 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல்லு பூண்டு. காரத்துக்கு மிளகா வத்தல், இதுவும் வந்து ஒரு 12 மிளகா வத்தல் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன். இப்போ இதெல்லாம் வறுத்து நம்ம ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு ஐட்டங்கள், அரிசி, அது எல்லாத்தையும் முதல்ல சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு பொரிய விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அரிசிலாம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு, கடலைப்பருப்பும் வறுபட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 3/4 பதத்துக்கு வறுபட்டுட்டு இருக்கும்போதே நம்ம மல்லி ஆட் பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கு மேலே போட்டோன்னா அது கருகிரும். அதனால நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி, அதுக்கப்புறம் மிளவத்தல், அதுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இது வந்து கருகவே கூடாது, அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறின உடனே நம்ம மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நிறைய சேர்க்க பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு வெந்தயம் வாயில் தட்டுப்படுறது பிடிக்காது, அதனால் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ வெந்தயம் வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கொத்து கருவேப்பிலையை அதில் சேர்த்துடலாம். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். 30 சின்ன வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிடுவோம். அடுத்து அது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 4-5 பூண்டு, அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வேகட்டும். இப்போ வந்து நம்ம தேங்காய் வந்து நல்லா மசாலா அரைச்சாச்சு, பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 தக்காளி உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தக்காளியில் புளிப்பு இருந்துச்சுன்னா 2 தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். அதை வந்து நல்லா கைட்டு வந்து கரைச்சி தொலியெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். வேகலாம் வைக்கக்கூடாது, சும்மா கைட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கணும் சாறு. அது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து கலக்கிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்க போகிறோம். அடுத்து ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியும் வடிகட்டி நம்ம இந்த தக்காளி மிக்ஸோடு சேர்த்துக்கணும். இந்த குழம்பு வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம முதல்ல வறுத்து அரைச்சி வச்சிட்டோன்னா இது ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஆனால் டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ கலந்துட்டு இதில் உப்பு, புளிப்பு எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இதை வந்து நம்ம வெங்காயம் வதக்கி வச்சுருக்கிறதுல ஆட் பண்ணிட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த குழம்பு கரைசல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் வதங்கினதில் இதை ஊற்றிடலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ குழம்பு கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மீனை ஆட் பண்ணிடலாம்.
எப்போவுமே மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா முந்தின நாள் வச்சுட்டு மறுநாள் மதியானம் சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி மண் சட்டியில் வச்சுட்டு நம்ம மறுநாள் சாப்பிடும்போது அந்த மண் வாசனையும் சூப்பராக மீனோடு சேர்ந்து நல்லா செம வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா குழம்பு கொதிக்கட்டும், பார்க்கலாம். இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ஏற்கனவே நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால இது வந்து குழம்பு வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கொதித்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ஆரம்பிச்சிட்டு இப்போ மீனை போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மீனை போட்டுக்கலாம். இப்போ மீனை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் இருக்கட்டும். வெந்துட்டான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா கூட ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணலாம். இப்போ மீன் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் வெந்துடுச்சான்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. சூப்பராக ஆயிடுச்சு மீன் குழம்பு. மீனெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வறுத்தரைச்ச மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.